பழமுதிர்ச்சோலையில் இன்றைக்கி கும்பாபிஷேகமா, அதனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. பழமுதிர்ச்சோலை போய் எவ்வளோ க்யூ நிற்குதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு அழகர் கோயிலை பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டுருக்கோம். கார் அங்கே நிறுத்திட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன் டே ட்ரிப்பில் 3வது டெம்பிளான அழகர் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த கோவிலோட வரலாறு பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அழகர் கோவில் மதுரை அருகில் இருக்கிற ஒரு பழமையான பெருமாள் திருத்தலம். இந்த திருத்தலம் பார்த்திங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. எங்கள் மூலவர் சுந்தரராஜ பெருமாள். இவர் அழகாக இருப்பதால் மக்கள்கள் அனைவரும் கள்ளழகர் என்று அழைக்கப்படுகிறார் அன்போடு. அழகர் என்றாலே கள்ளழகர் என்று பொருள். இந்த கோவில் பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர் காலத்திலேயே புகழ்பெற்றது. பிறகு நாயக்கர் ஆட்சியிலும் பல மண்டபங்களும் கோபுரங்களும் கட்டப்பட்டுள்ளது. கோயிலை சுற்றி அழகர் மலை இருப்பதால் பழங்காலத்திலே முனிவர்கள் தவம் செய்த புனித இடமாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோவிலுடைய மிக பிரபலமான நிகழ்ச்சி சித்திரை திருவிழா. அதில் மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரேஸ்வருக்கும் கல்யாணம் நடக்கும்போது மீனாட்சி அண்ணன் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து மதுரைக்கு சீர்கொண்டு வருவாராம். ஆனால் அவர் வரும் முன்பே திருமணம் முடிவுற்றதால் அவர் மதுரைக்கு நுழையாமல் வைகை ஆற்றில் இறங்கி மக்களுக்கு தரிசனம் கொடுத்துவிட்டு திரும்ப அழகர் மலைக்கு போயிடுவாராம். இந்நிகழ்வை இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேரில் கண்டு கொண்டாடுகின்றனர். கோயிலோட கட்டிடக்கலை, இயற்கை சூழல் எல்லாமே ரொம்ப சிறப்பு. பக்தி மட்டும் இல்லை, வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம் எல்லாம் கலந்த ஒரு முக்கியமான இடமாக தான் அழகர் கோவில் உள்ளது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வீடியோ உள்ளே போய்ட்டு அதிகமாக எடுக்க முடியல, ஏன்னா கேமரா ப்ராஜெக்டட். ஸோ அதனால் வீடியோ இந்த இடத்தோட என் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பழமுதிர்ச்சோலை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.